அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோ எதுக்குன்னா, இந்த தாவேகா இருக்குல்ல, இந்த ஆலிகார்கி தாவேகா அரசு ஆட்சி அமைச்சதுல இருந்து ஏன் கட்சி ஆரம்பிச்சதுல இருந்தே வெறும் ஃபேக் நியூஸஸ், டைவர்ஷன்ஸ், ஃபால்ஸ் அலிகேஷன்ஸ் இதை மட்டுமே வச்சு அரசு நடத்திக்கிட்டு இருக்கு. இப்ப இந்த ஃபேக் நியூஸஸ் பின்னாடி நம்ம எல்லாரும் ஓடிக்கிட்டு இருக்கோம். அதாவது இதை மிஸ்பஸ் பண்றோம், நாங்க உண்மையை சொல்றோம் அப்படின்னு ஓடிக்கிட்டு இருக்கோம். அது மட்டும் இல்லாம உண்மையான பிரச்சனைகள், உண்மையான அரசியல், உண்மையான தீர்வுகளை நோக்கி நம்மளும் போல அவங்க நம்மள போகவும் விடல. ரெண்டாவது, இங்க மக்கள் அப்படியே சுபிட்சமா இருக்காங்களா, லஞ்சம் எல்லாம் ஃபுல்லா குறைஞ்சிருச்சா, இங்க விஜய் அண்ணன் வந்ததுல இருந்து பாலாரும் தேனாரும் ஓடிக்கிட்டு இருக்கா அப்படின்னு கேட்டா, வேண்டா வெறுப்புக்கு பிள்ளைய பத்து காண்டாமிருகம்னு பேர் வச்ச கணக்காதான் இந்த ஆட்சி நடந்துகிட்டு இருக்கு. ரொம்ப தினசரி வாழ்க்கையே கேள்விக்குறியாயிட்டு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இவர் ஆட்சி ஏற்ற நேரத்துல பெட்ரோல் விலை உயர்ந்துருச்சு வார்னால. அது மட்டும் இல்ல, எலக்ட்ரிசிட்டி ஸ்கேர்சிட்டி, இது போக விலைவாசி உயர்வு எல்லாமே ஒட்டுமொத்தமா அந்த 2026 மேக்கு அப்புறம் நடந்தது ஒரு பெரிய டியா தான் இருக்கு. ஆனா வெறும் டைவர்ஷன்ஸ், வெறும் ஃபேக் நியூஸஸ், அலிகேஷன்ஸ் இதை மட்டுமே வச்சு 5 வருஷத்தை ஓட்டிடலாம்னு ஹோம்லேண்டர் நினைக்கிறாரு. குறைஞ்சபட்சம் 3 வருஷத்தை ஓட்டிடுவாருன்னு வச்சுக்கோங்களேன். இப்ப இருக்கிற சோஃபாக்கள், கொடுத்த சோஃபாக்களை வச்சு 2029 வரைக்கும் ஓட்டிடுவாரு. அதுக்கு மேல பாப்போம் என்ன பண்றாரு அப்படின்னு. ஆனா அந்த 2029 வரைக்கும் இந்த ஆலிகார்கி அரசை, நான் திரும்ப ஏன் ஆலிகார்கி அரசுன்னு சொல்றேன்னா, இந்த அரசை ஆலிகார்கி அரசுன்னு டேர்ம் பண்றதுதான் சரி அப்படின்னு மட்டும் பண்ணாட்னா இந்த அரசு பண்ற பிரச்சனைகளை நீங்க மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கவே முடியாது. இதை நான் இந்த இடத்துலயே சொல்லிக்கிறேன். இந்த அரசு ஆலிகார்கி அரசு. ஏன் ஆலிகார்கி அரசுன்னு சொல்றேன்னா, இந்த அரசு ஒரு குடும்ப அரசு. எப்படி 1996 ஜெயலலிதாவின் அரசு ஒரு மன்னார்குடி மாஃபியா என்ற ஒரு மாஃபியாவிடம் சிக்கி சீரழிஞ்சு அந்த மாஃபியாவோட அரசா இருந்துச்சோ, அதே மாதிரி 2026 இருந்து 31 வரைக்கும் இருக்கிற இந்த ஆட்சி ஒரு லாட்டரி குடும்பத்தோட ஆட்சியா தான் நடக்குது. வெறும் பொம்மையா தான் இந்த முதலமைச்சர் இருக்காரு. இந்த முதலமைச்சரோட பிம்பத்தை காப்பாற்ற ஃபேக் நியூஸ் பரப்பப்படுது. அதுக்கு பின்னாடி நீங்க ஓடிக்கிட்டு இருக்கீங்க. அதை எக்ஸ்பிளைன் பண்ண போறதுதான் இந்த வீடியோ. 3 விஷயம் இந்த வீடியோல இப்ப நான் சொல்லிக்கிறேன். இந்த வீடியோல கொஞ்சம் ரேண்ட் ஓவரா இருக்கும். இந்த வீடியோல ரொம்ப ஃபார்மலா இருக்காது. ஏன்னா ஃபார்மலா பேச எனக்கும் தோணல. 3வது, இந்த வீடியோல அங்கங்க கொஞ்சம் நக்கல் நையாண்டி இருந்துச்சுன்னா, அந்த ப்ரொஃபஷனலிசம் இல்லைன்னா தயவு செஞ்சு மன்னிச்சிருங்க. ஏன்னா எனக்கு இப்படிதான் பெஸ்ட் தோணுது. சரிங்களா? முதல்ல இந்த தாவேகா அரசு அமைஞ்சிச்சு இல்லையா, இந்த தாவேகா அரசு எப்படிப்பட்ட அரசு, எப்படி ஓட்டு வாங்கி ஜெயிச்சிச்சு அப்படின்னா, இந்த ஃபேக் நியூஸ் பின்னாடி நீங்க ஓட வேணாம் அப்படின்னு நீங்க முடிவு பண்ணிடுறீங்க. ஃபர்ஸ்டே இந்த வீடியோல நான் அதை சொல்லிடுறேன். எப்படி தாவேகா ஜெயிச்சிச்சு அப்படின்னா, தாவேகா வாங்கின 1,72 லட்சம் ஓட்டுல 49 லட்சம் திமுக கூட்டணியில இருந்து போயிருக்கு, 44 லட்சம் ஏடிஎம்கே கூட்டணியில இருந்து போயிருக்கு, 15 லட்சம் ஓட்டு என்டிகேல இருந்து போயிருக்கு, நோட்டால இருந்து 2 லட்சம் ஓட்டு போயிருக்கு. அவரோட ஃபேன்ஸ் ஓட்டு இருக்குல்ல, அதாவது ஓடிஎஃப்சி, ஆன்லைன் தளபதி ஆர் ஒரிஜினல் தளபதி ஃபேன்ஸ் கிளப். இந்த தளபதின்னு சொல்ற வார்த்தை நான் எங்க தலைவரை தளபதின்னு சொல்லி கூப்பிட்ட வாய் அப்படியே ஒரு மாதிரி வருது வாயில. பரவாயில்ல, பரவாயில்ல, அந்த கருமத்தை சொல்லி தொலை வேண்டியிருக்கு. ஆன்லைன் தளபதி ஃபேன்ஸ் கிளப்ல இருந்து 50 லட்சம் ஓட்டு போயிருக்கு. சரிங்களா? அது போக மீத இருக்கிற ஓட்டு 10 லட்சம் ஓட்டு. அந்த 10 லட்சம் ஓட்டு எப்பயும் வர ஆசிலேட்டிங் ஓட்டு. சோ இப்படிதான் ஓட்டு போயிருக்கு. அதோட கிளியர் நம்பர் ஸ்கிரீன்ல நீங்க பாத்துருப்பீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஏன் ஃபர்ஸ்ட் டைவர்ட் பண்றாங்க அதை நம்ம புரிஞ்சுக்கணும். இவங்க டைவர்ட் பண்றது எதுக்கு அப்படின்னா, திமுக தான் பிரதான எதிர்க்கட்சி. திமுக இருந்து இவங்க தூக்குன ஓட்டு எவ்வளவுனா 49 லட்சம் ஓட்டு. அந்த 49 லட்சம் ஓட்டு, அதாவது 5 குற்றச்சாட்டுகளை வச்சுதான் திமுக இருந்து அந்த 49 லட்சம் ஓட்டை தூக்குனாங்க. அந்த 5 குற்றச்சாட்டு என்ன அப்படின்னா, ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே குடும்ப ஆட்சி. சரிங்களா? செகண்ட், தலித் மக்களுக்கு பாதுகாப்பு இல்ல. தேர்டு, பெண்களுக்கு பாதுகாப்பு இல்ல. ஃபோர்த்து, போதை. ஃபிஃப்த், லஞ்சம், ஊழல். சரிங்களா? இது 5 விஷயத்தை மட்டும்தான் திமுக குற்றச்சாட்டா சொல்லி, இவங்க பெரும்பான்மையான குற்றச்சாட்டா அந்த 5 விஷயத்தை சொல்லிதான் திமுக இருக்க 49 லட்சம் ஓட்டா வாங்கினாங்க. சரிங்களா? திமுக பிரதான எதிர்கட்சியா இருக்கிறதுனால இந்த 5 விஷயத்துல இருக்கிற பிரச்சனைகள் வெளியில தெரிஞ்சா, இல்ல வெளியில ஆன்டி இன்குபன்சியா கிரியேட் ஆனா, அந்த ஆன்டி இன்குபன்சி இருக்குல்ல, அதை ஸ்டாப் பண்றதுக்காக மட்டும்தான் டைவர்ட் பண்ணுவாங்க. நீங்க நல்லா பாருங்க, இந்த 5 விஷயம் வந்தா மட்டும்தான் டைவர்ஷனே நடக்கும். இல்லன்னா நடக்கவே நடக்காது. மத்த சாதாரண பிரச்சனை, சின்ன பிரச்சனை எல்லாம் கண்டுக்கவே மாட்டாங்க. அது பாட்டு போனா போயிட்டு போகுது அப்படின்னு விட்டுருவாங்க. இந்த 5 விஷயத்துல மெஜாரிட்டியா நடந்துச்சுன்னு வைங்களேன், எப்பனா ஒரு 10 ஃபேக் நியூஸ் போட்டு விடுவாங்க. திடீர்னு போட்ட கேஸ், டிவோர்ஸ் கேஸ் வாபஸ் ஆகும். திடீர்னு பார்த்தா ஒரு நடிகை அவங்களோட தங்கச்சியோ யாரோ சொல்றாங்க, அந்த ஒருத்தவங்க ஒரு நடிகை கூட இந்த என்ன நடலாம் ஆடி இருப்பாங்கல்ல, அவங்க தங்கச்சின்றாங்க. என்ன கரும்பு தெரியல, அந்த தங்கச்சி சல்யூட் அடிக்கிறதுக்கெல்லாம் வரும். அந்த அம்மா வரும்னு வச்சுக்கோங்களேன். அந்த அம்மையார் வருவாங்க. சாரி, அவங்களோட சின்ன வயசுல அவங்க ஃபேன் தான். எனிவே, பட் அந்த அம்மையார் எப்ப நான் தங்கச்சின்னு சொல்றப்ப ஆன்லைன்ல அவங்க சொல்றாங்க, யாரு இந்த வாய்ஸ் ஆஃப் கமெண்ட்ஸ் வேலை சொல்றாங்க. சோ இந்த நேரத்துல தான் இது எல்லாமே நடக்கும். இந்த டைவர்ஷன்
டைவர்ஷன்ஸ்லாம் எப்ப கரெக்டா நடக்கும் அப்படின்னா இந்த 5 பிரச்சனைகள் நடந்தா மட்டும்தான் நடக்கும். சரிங்களா? சோ இதுக்காக தான் பேசிக்கா இவங்க டைவர்ட் பண்றாங்க. இவங்க டைவர்ட் இதுக்காக தான் பண்றாங்க. நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா இந்த டைவர்ஷனை நீங்க தடுக்கவே முடியாது. இன்னும் சொல்ல போனா தடுக்கவே தேவையில்லை. அந்த டைவர்ஷன்ஸோ அந்த ஃபேக் நியூஸை நீங்க ஒண்ணுமே பண்ண தேவையில்லைன்ற. ஏன் அப்படின்னா அங்கதான் பெரிய பிரச்சனை இருக்கு. அவங்க எதை வச்சு டைவர்ட் பண்றாங்க அப்படின்றத நீங்க முதல்ல புரிஞ்சுக்கணும். அவங்க டைவர்ட் பண்றது இந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வச்சு டைவர்ட் பண்றாங்க, எவ்வளவு விஷயத்தை வச்சு டைவர்ட் பண்றாங்க நீங்க முதல்ல புரிஞ்சுக்கிட்டா இதை உங்களால ஒண்ணுமே பண்ண முடியாது. இந்த ஃபேக் நியூஸஸ் ஒண்ணுமே பண்ண முடியாது. முதல்ல அந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பில்ட் பண்ணிட்டு தான் அந்த ஃபேக் நியூஸஸ் உடைக்க போகணும்னே நீங்க கிளம்பிடுவீங்க. அதான் அடுத்த பார்ட். எதை வச்சு டைவர்ட் பண்றாங்க? the infrastructure, how TVK government divert. இப்போ இந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்னு சொல்றேன் இல்லையா, இந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் என்ன அப்படின்னு சொல்லி நீங்க முதல்ல புரிஞ்சுக்கணும். இந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் என்ன அப்படின்னா ஒவ்வொரு சோஷியல் மீடியாலையும் குறைஞ்சபட்சம் இன்ஸ்டாகிராம்ல ஒரு 2 லட்சம் ஐடி, ஃபேஸ்புக்ல ஒரு 1 லட்சம் ஐடி, ட்விட்டர்ல ஒரு 50,000 ஐடி, அது மட்டும் இல்லாம ஷேர் சாட்ல ஒரு 30,000 ஐடி, அப்புறம் வந்து ஸ்னாப் சாட்ல வந்து ஒரு 10,000 20,000 ஐடி. இது எல்லாத்தையுமே வச்சு மெயின்டைன் பண்றது 2 கம்பெனி. இன்ஸ்டாகிராம் மட்டும் ரூட் கையில இருக்கு, மற்ற எல்லா ஐடிஸ்மே வாய்ஸ் ஆஃப் கமெண்ட்ஸ் கண்ட்ரோல்ல இருக்கு. இது எல்லாத்துக்கும் பேமெண்ட் கொடுக்கிறது வாய்ஸ் ஆஃப் கமெண்ட்ஸ். இன்ஸ்டாகிராம்ல இன்ஃப்ளூயன்சர்ஸ் இருக்காங்கல்ல, அதாவது பெரிய பெரிய இன்ஃப்ளூயன்சர்ஸ் இருக்காங்கல்ல, குறிப்பா சொல்லணும் அப்படின்னா இந்த குக்கிங் போடுவாங்க, பியூட்டி டிப்ஸ், இந்த மாதிரி இருக்கிற இன்ஃப்ளூயன்சர்ஸ் வந்து தாவேகாவுக்கு சப்போர்ட்டா பேசுவாங்க இல்லைங்களா, லைஃப் வ்ளாக்ஸ் போடுறவங்க இவங்க எல்லாம் தாவேகாவுக்கு சப்போர்ட்டா பேசுவாங்கல்ல, அவங்க மட்டும்தான் ரூட்டோட கண்ட்ரோல்ல இருக்காங்களே தவிர மற்ற எல்லாருமே இருக்குது வாய்ஸ் ஆஃப் கமெண்ட்ஸ் கண்ட்ரோல். இன்னும் புரியுற மாதிரி சொல்லணும்னா நீங்க கண்டென்ட்ஸ் போடுவீங்க இல்லையா ஆன்லைன்ல, நீங்க போடுற கண்டென்ட்ஸ்க்கு கீழே வந்து கமெண்ட் போடுவாங்க. ஓகேவா? கமெண்ட் போட்டு உங்களுக்கு நீங்க உடனே போய் அதுக்கு ஆன்சர் பண்ண போவீங்கல்ல, அந்த கண்டென்ட் எல்லாருமே போடுறது யாருன்னா வாய்ஸ் ஆஃப் கமெண்ட்ஸ்ல மாச சம்பளம் வாங்குறேன். இப்போ உங்களுக்கு ஒரு வேலை இருக்கும், எனக்கு ஒரு வேலை இருக்கும்ல. இப்போ நான் வந்து வாத்தியார் வேலை பார்க்குறேன், நீங்க வந்து ஒரு இன்ஜினியரா இருக்கலாம், இல்ல நீங்க வந்து ஒரு சாஃப்ட்வேர் ஆர்கிடெக்டா இருக்கலாம், இல்ல நீங்க வந்து ஒரு ஏஐ டிசைனரா இருக்கலாம், இல்ல லாங்குவேஜ் லேர்னிங் மாடல் பண்றவரா இருக்கலாம், ஃபைனான்ஸ் செக்டர்ல இருக்கவரா இருக்கலாம், இல்ல ஒரு சிஏ படிச்சவங்களா இருக்கலாம். உங்க எல்லாரையுமே ஒரு வேலை இருக்கு, அதை விட்டுட்டு கலகத்துக்காக வந்து போராடுறீங்க இல்லைங்களா. ஆனா அவங்களுக்கு வேலையே வந்து உங்களுக்கு கமெண்ட் போட்டு உங்களை பிரெயின் ட்ரெயின் ஆகுறது. நீங்க பதில் சொல்ல போவீங்களா, மென்டல் பிரஷர் ஆகுமா, அடுத்து என்ன நடக்குதுன்னு நீங்க பார்க்க மாட்டீங்க. அதுக்கு காரணம் என்னன்னா இவங்களுக்கு சொல்லி கொடுக்கப்பட்டு எழுதி கொடுக்கப்பட்டு அதை காப்பி பண்ணி பேஸ்ட் பண்றது மட்டும்தான் வாய்ஸ் ஆஃப் கமெண்ட்ஸோட வேலை. அந்த ஐடிகளை எல்லாமே மெயின்டைன் பண்றது வெறும் 250 பேர். இத்தனை ஐடிஸ் இருக்கு இல்லையா, இத்தனை ஐடிஸையும் மெயின்டைன் பண்றது வெறும் 250 பேர். கரெக்டா பாத்தீங்கன்னா பெண்களோட கண்டென்ட் போடுறவங்க, என்ன மாதிரி கண்டென்ட் போடுறவங்க, இந்த மாதிரி கண்டென்ட்ஸ், அதாவது நம்ம சைடு அரசியல் கண்டென்ட்ஸ் போடுற எல்லாரோட ஐடியிலையும் கீழே வந்து கமெண்ட் பண்றது வெறும் 250 பேருங்க. ஒரு ஆபீஸ்ல, அந்த ஆபீஸ் பேரே சொல்றேன், பிரஸ்டீஜ் பாலிகான்னு ஒரு ஆபீஸ் இருக்கு. அந்த ஆபீஸ்ல நடந்துகிட்டு இருக்கு. 3 ஷிஃப்ட் பிளான் பண்றாங்க. 3 ஷிஃப்ட் 8 மணி நேரம் ஒரு ஷிஃப்ட். 3 ஷிஃப்ட்ல 250 பேரை வச்சு இத்தனை பேரை லாக் பண்ணிட்டு இருக்கான். நீங்க என்ன பண்ணிடுறீங்கன்னா அவன் மாச சம்பளம் வாங்குறான் அப்படின்னு தெரியாம நேரா போய் அவன் கமெண்ட் போட்டோன்னே அவன் கமெண்ட்டுக்கு கிளாஸ் எடுக்க ஆரம்பிச்சிருங்க. எனக்கு சீரியஸா புரியல. நீங்க ஆளுங்கட்சி கிடையாது, நீங்க எதிர்கட்சி. நீங்க வந்து கொள்கையில ஸ்ட்ராங்கா இருக்கீங்க, நீங்க வந்து கேள்வி கேட்கிற இடத்துல இருக்கீங்க. 75 வருஷமா பதில் சொல்லிட்டீங்க, இன்னும் எத்தனை வருஷம் பதில் சொல்ல போறீங்க? எனக்கு சீரியஸா புரியாது. என்னன்னா நீங்க பாடம் எடுக்க ஆரம்பிக்கிறீங்கல்ல, நீங்க எதுக்கு முதல்ல பாடம் எடுக்கிறீங்க? யாருக்கு எடுக்கிறீங்க? நீங்க எடுக்கிற பாடத்தை திருந்த போறானா? கிடையாது. மக்கள்கிட்ட கொண்டு போய் சொல்ல போறோம். நீங்க பாக்குறது மக்கள்கிட்ட போகாது. ஏன் நீங்க பேசுறது மக்கள்கிட்ட போகாதுன்னா, ஏன்னா மக்கள்கிட்ட ஒரு பேரியர் இருக்கு. இவர் மனித புனிதர், அந்த பிம்பத்தை உடைக்கிறதுக்கு வேலையை பாருங்க. அப்படி அதுக்கு என்ன பண்ணணும்னா கேள்வி கேட்கணும். அந்த கேள்வி கேட்டு பேரியரை உடைச்சிட்டு மக்கள்கிட்ட ரீச் ஆயிட்டு அந்த பிரச்சனையை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்த்துட்டு அதுக்கப்புறம் உங்க கொள்கையை சொல்லுங்க. நீங்க சொல்றது மக்கள் கேட்கவே மாட்டான். நீங்க பதில் சொல்லிட்டே இருந்தீங்கன்னா எப்ப நீங்க கேள்வி கேட்க போறீங்க? சரி, இது வந்து 250 பேர் ஆபீஸ் நடத்துறாங்கன்னு சொல்லிட்டேன்னா இன்னொரு மேட்டர் சொல்றேன். வாய்ஸ் ஆஃப் கமெண்ட்ஸ் ரொம்ப அதிகமா காசை விரயம் பண்றான், ரொம்ப அதிகமா காசை கொடுக்குறான். எப்படி கொடுக்குறான்னா, நம்மளோட நிர்வாகிகள், நம்மளோட ஃபார்மர் எம்எல்ஏஸ், மினிஸ்டர்ஸ் எல்லாரும் நமக்கு தனியா ஒரு பிஆர் டீம் வச்சிருப்போம் இல்லையா, அந்த பிஆர் டீம்ல இன்ஃபில்ட்ரேட் பண்ணிருக்காங்க, நம்மளோட கட்சியில இன்ஃபில்ட்ரேட் பண்ணிருக்காங்க. நீங்க நல்லா பாருங்க, உங்க ஆபீஸ்ல வேலை பார்க்குற எல்லாருமே இதை கொஞ்சம் நோட் பண்ணி பாருங்க. எவனுமே ஆதவர்ஜுனாக்கு எதிராக கண்டென்ட் கொடுக்க மாட்டான், எல்லாருமே புஷியானது லாபிக்கு எதிராக கண்டென்ட் கொடுப்பான். அவன் எல்லாருமே வாய்ஸ் ஆஃப் கமெண்ட்ஸ்ல வேலை பார்க்கறான். ஏன் வாய்ஸ் ஆஃப் கமெண்ட்ஸ்ல வேலை பார்க்கறான் அப்படின்னு நான் சொல்றேன் அப்படின்னா, வாய்ஸ் ஆஃப் கமெண்ட்ஸ் இன்னைக்கு இந்த வேலையை ஆரம்பிக்கல. வாய்ஸ் ஆஃப் கமெண்ட்ஸ் 2021 நம்ம பத்தி விட்டோம் ஆதவர்ஜுன கட்சியை விட்டு, அப்பையில இருந்தே வேலையை பார்த்துட்டு இருக்காங்க. நம்ம அப்ப யாருக்கு நம்ம பதில் சொல்லணும் அப்படின்னா ஒண்ணுமே இல்ல. 3 பேருக்கு எதிராக வைக்கப்படுற கேள்விகளுக்கு மட்டும் நம்ம பதில் சொன்னா போதும். அந்த 3 பேர் யாருன்னா, ஒண்ணு நம்ம தலைவர், இன்னொன்னு என் தலைமை உதவி பிச்சர், 3வது நம்மளோட ஃபார்மர் மினிஸ்டர்ஸ். இந்த 3 விஷயத்துக்கு அதுவும் யாரு கேட்கிற கேள்விக்குன்னா, பேப்பர் ஐடியோ இல்ல இந்த இன்ஸ்டாகிராம் இன்ஃப்ளூயன்சஸோ இவங்க கேட்கிற கேள்விக்கு நீங்க பதில் சொன்னீங்கன்னா மாட்டிப்பீங்க. நீங்க பதில் சொல்ல வேண்டியது
சட்டசபையில தேர்ந்தெடுத்து அவங்க உட்கார்ந்துருக்காங்கல்ல, ஒண்ணும் தெரியாம டான்ஸ் அடிக்கிட்டா இருக்காங்கல்ல, அவங்க வைக்கிற கேள்விக்கு மட்டும் பதில் சொல்லுங்க, வேற எவங்களுக்கும் பதில் சொல்லாதீங்க. மத்தவன்ட்டெல்லாம் நீங்க கேட்க வேண்டியது கேள்வி. நீங்க கேள்வி கேட்காம திரும்ப திரும்ப பதிலே சொல்லிட்டு இருந்தீங்கன்னா எனக்கு நீங்க கேள்வி கேட்க போறீங்க. உங்க வேலை பதில் சொல்றது இல்ல ப்ரோ, உங்க வேலை கேள்வி கேட்கறது. இப்ப நீங்க என்ன மைண்ட் செட்ல போயிடுறீங்கன்னா, எங்களுக்கு கொள்கை வரும், நாங்க கொள்கை தெரியும், எங்களுக்கு கொள்கை ரீதியா நாங்க ஸ்ட்ராங்கானவர்கள், அதனால நாங்க கொள்கை ரீதியா பேசி கொள்கையை புரிய வைப்போம் அப்படின்றீங்க. நம்ம நடத்துறது அரசியல் கட்சி, சரியா? நீங்க அரசியல் கட்சிக்கு சப்போர்ட்டா பேசுறீங்க. அரசியல் கட்சி கொள்கையை பேசக்கூடாது, கொள்கையை செயல்படுத்தணும். அப்ப கொள்கையை செயல்படுத்தணும்னா உங்களுக்கு தேவை ஓட்டு, உங்களுக்கு தேவை எம்எல்ஏ சீட்டு, எம்எல்ஏ சீட்டுக்கு தேவை மக்களோட வாக்கு. அப்ப மக்கள்கிட்ட நீங்க கொள்கையை சொல்லி வாக்கு கேட்க கூடாது, பிரச்சனைகளை சொல்லி வாக்கு கேட்கணும். அந்த கொள்கைகளை இந்த பிரச்சனை இருக்குடா, இதெல்லாம் தப்பு பண்றான்னு கேட்கணும். நீங்க மக்கள்கிட்ட போய் கொள்கையை சொல்றீங்க அப்படின்னா அப்ப பெரியார் இவங்கெல்லாம் என்ன பண்ணுது? அவங்களோட வேலைங்க கொள்கையை போய் மக்கள்கிட்ட கொண்டு பேசிக்கிறது. அவங்க போய் தெருவா பேசிட்டோம். நீங்க திமுக பேசுறீங்கன்னா நீங்க திமுக கொள்கையை பேசக்கூடாது. திமுக நீங்க பேச வேண்டியது கொள்கை ரீதியா இருக்க பிரச்சனைகளை பேசணும், சரிங்களா? இப்ப கொள்கை ரீதியா என்ன பிரச்சனை நடந்துச்சு? இப்ப ரீசெண்டா கூட ஒரு ஃபேக் நியூஸ் வந்துச்சு. என்ன அப்படின்னா, நம்ம டூப் முதலமைச்சர் இருக்காரு இல்லையா, அதாவது முதலமைச்சர் மாதிரி டூப் போட்டு ஒருத்தர் உட்காந்துருப்பாரு, இப்படியே உட்காந்துருப்பாரு. ஒரு மலைக்கு ஷூட்டிங் போனாராம். அந்த மலை மக்கள்கிட்ட ரோடு போட்டு தரேன்னு சொன்னாராம். அது ஃபேக் நியூஸ். அதை எடுத்து எல்லாரும் பரப்புறாங்க, நார்த் இந்தியால சவுத் இந்தியா வரைக்கும் பரப்புறாங்க. இப்ப அது அவங்க பரப்பிட்டாங்களா? இப்ப அதை ஒரு நிமிஷத்துல நம்ம நியூஸ் எடுத்து போட்டு இந்த டெண்டர் வந்திருக்கு, இது இன்னும் டெண்டர் எடுத்து நம்ம ஆல்ரெடி கொடுத்துருக்கோம், அந்த டெண்டர் விட்டு ஒரு செத்து போயிட்டாரு அப்படின்னு சொல்லி உண்மையை சொல்லிடுறான். சொல்லி யாருக்கு போகுது? அவன் பரப்பி முடிச்சிட்டான். அவன் ஏன் அதை பரப்பி முடிச்சான் அப்படின்னா, ஒரு விஷயத்தை டைவர்ட் பண்றான். எதை டைவர்ட் பண்றான் தெரியுமா? கடந்த ஒரு வாரத்துல ஆதி திராவிடர், அதாவது பட்டியலினத்தில் இருக்கும் திராவிடர்களோட பிரச்சனை இங்க தலை விரிச்சு ஆடுது. திராவிட முன்னத்தியரோட பிரச்சனை, முன்னத்திய திராவிடரோட பிரச்சனை தலை விரிச்சு ஆடிக்கிட்டு இருக்கு. எத்தனை ஆணவ படுகொலை? 3 ஆணவ படுகொலை நடந்துருச்சு. 3 ஆணவ படுகொலை மட்டும் நடக்காம, அதாவது ஆதி திராவிட நலத்துறை அதை சமூக நீதித்துறைன்னு அயோக்கியத்தனமா மாத்தின இந்த ஆலிகாரிக்கு தாவேக அரசு என்ன தெரியுமா பண்ணுச்சு? அந்த மினிஸ்டர் சட்டசபையில வச்சு படிக்க ஒரு எங்களுக்கு ஃபீஸ் கட்ட மாட்டீங்க, எங்களுக்கு வர்ற பேமெண்ட்டை கொடுக்க மாட்டீங்கன்னு கேட்டதுக்கு அவன் பொய் சொல்றான் அப்படின்னு சொன்னது மட்டும் இல்லாம சட்டசபையில வச்சு அவனுக்கு கொடுத்த பணத்தை எடுத்து படிச்சு காமிக்கிறாரு. இல்ல எனக்கு புரியல, நீங்க என்ன பிச்சை போடுறீங்களா திரு வன்னியரசு அவர்களே? பிச்சை போடுறீங்க? காசு கொடுக்க வேண்டியது உங்க கடமை. நீங்க உங்க அப்பா வீட்டு காசு ஒண்ணு எடுத்துட்டு வந்து கொடுக்கல, உங்க அப்பா வீட்டு காசு கிடையாதுங்க. அதே மாதிரி சோஃபால உள்ள வச்சு அமைக்கி கொடுத்தாருல, ஆதரவு உங்க கட்சி கொடுத்தாருல, அந்த காசு கிடையாது. இது எங்க வரி பணம், எங்க ரத்தம். எங்க ரத்தத்துக்கு என் தம்பிக்கு படிக்க காசு அனுப்ப மாட்டேன், அந்த காசுக்கு கணக்கு கேட்பேன்னா நீங்க யாரு? நீங்க உங்க வேலை மினிஸ்டரால வேற என்னமா? அது மட்டும் இல்ல, போற போக்குல என்ன சொல்றீங்க அப்படின்னா, திராவிட இயக்கத்துக்கும் பிரான்சைசி, அதாவது யுனிவர்சல் அடல்ட் பிரான்சைஸ்க்கு சம்பந்தம் இல்லைன்றீங்க. தெரியுமா உங்களுக்கு? அம்பேத்கர் அவர்கள் தான் யுனிவர்சல் அடல்ட் பிரான்சைஸை கான்ஸ்டிடியூஷனா கொண்டு வந்தாரு என்ற ஒரு மாற்று கருத்து இல்ல. ஏன்னா அதுக்கு முன்னாடி ஆட்சி செஞ்சிருக்கேன் வெள்ளக்கார ஆட்சியில இந்த கொள்கை எழவே இல்லையா? அதான் இந்த கோரிக்கை எழவே இல்லையா? ஒரு ஓட்டு, ஒரு நபருக்கு ஒரு ஓட்டுன்ற கோரிக்கை எழவே இல்லையா? எழுந்துச்சு. அது முத எங்க எழுந்துச்சுன்னா மெட்ராஸ் பிரசிடென்சியில் எழுந்துச்சு. ஏன்னா அதுக்கு முன்னாடி பெண்களுக்கு வாக்குரிமையே கிடையாது. பெண்களுக்கு வாக்குரிமையா 21 வயசுல நிர்ணயிச்சது முத எதுன்னா இந்தியாலயே மட்டும் இல்ல, மன்னிக்கவங்க, இந்த நாசமா போன ஆட்சியில அடிக்கடி கரண்ட் வேற போயிருது. அதாவது அதான் சொல்றேன், 21 வயசுல ஓட்டு உரிமை எல்லாருக்கும் சொல்லி இங்க மெட்ராஸ் பிரசிடென்சில முத கொண்டு வராங்க. அதாவது அப்ப பெண்களுக்கு ஓட்டு இல்லாத பொழுது இதை பார்த்துட்டு தான் பிரிட்டிஷ்ல, அதாவது லண்டன்லயே அந்த எலெக்ஷன்ஸ்ல பெண்களுக்கு ஓட்டு உரிமை 30 வயசுன்னு இருந்ததை 21 வயசுன்னு மாத்துறாங்க, சரிங்களா? அதை பார்த்துட்டு தான் முத நேரு ரிப்போர்ட்னு சொல்லி 1928ல ப்ரொபோஸ்டு ஓட்டிங் ரைட்ஸ் வந்துச்சு. அதாவது என்னன்னா எல்லாருக்கும் அனைவருக்குமான ஓட்டிங் ரைட்ஸா நேரு ரிப்போர்ட்னு சொல்லி ஒரு ரிப்போர்ட் வந்துச்சு. அது மட்டும் இல்லாம 1928ல அது மட்டும் இல்லாம இந்தியன் நேஷனல் காங்கிரஸ் கராச்சி ரெசல்யூஷன் எடுத்தாங்க. கராச்சியில கூடி அது 1931ல எடுத்தாங்க வச்சுக்கோங்களேன். இந்த மாதிரி இத்தனை ரெசல்யூஷன்ஸ், இத்தனை ரிப்போர்ட்ஸ் பாஸ் பண்ணி தான் இந்த இடத்துக்கு நம்ம யுனிவர்சல் அடல்ட் பிரான்சைஸ்னு சேர்ந்திருக்கோம். அது அம்பேத்கர் தனி நபரா கொண்டு வரப்பட்டதுல எல்லாரும் இதுக்கு கான்ட்ரிபியூட் பண்ணிருக்காங்க. அதுக்குன்னு அம்பேத்கரோட சட்டம் ஏற்றுறதுல அவரோட கான்ட்ரிபியூஷனையோ அவரோட வேலையோ யாரும் இங்க குறைக்கல. ஆனா இதுக்கு பின்னாடி, அதாவது திராவிட இயக்கத்தை புறந்தள்ளுறதுக்கு பின்னாடி அரசியல் இருக்கு. ஏன் நான் சொல்றேன்னா, ஏன் அவங்க திராவிட இயக்கத்தை புறந்தள்ளுறாங்கன்னா, நீங்க நல்லா பாருங்க, திருமாவளவன் திடீர்னு போய் தமிழ் தேசியம் மாநாடுன்னு ஒரு மாநாடு போட்டு அதுல தாவேகா கூட கூட்டணி அறிவிக்கிறாரு, சரிங்களா? தமிழ் தேசியம் இத்தனை நாளே எங்க போயிருந்துச்சு, எப்படி போய்கிட்டு இருந்துச்சு அப்படின்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும். தமிழ் தேசியம் என்ன இப்போ ஒரு பேர் திரும்ப ஈழத்துல சண்டையை போட்டு நாட வாங்க போறாரா, இல்ல தமிழ்நாட்டை தனியா பிரிச்சு கேட்க போறாரா? அப்படி கேட்டா நல்லது தானே, கேட்கணுமே. அப்படி கேட்கிறாரான்னு பார்ப்போம். இது சட்ட ரீதியா தப்புமாங்க. அப்படி கேட்கிறாரான்னு பார்ப்போம். தங்களே தலித்துன்னு கிளைம் பண்ணிக்கிறவங்க, அதாவது திரும்பவும் சொல்றாங்க, தலித்துன்னு தங்களே கிளைம் பண்ணிக்கிறவங்க, தலித் ஆக்டிவிஸ்ட் என்று அறியப்படுறவங்க தொடர்ந்து ஆளூர் ஷானவாஸ் மீது வன்மத்தை வைக்கிட்டே இருக்காங்க. இதே தான் நடந்துச்சு யூபியில. அதாவது இஸ்லாமியர்கள் மீது வன்மம் ஊட்டுறப்ப முத யாரை
வச்சு கொட்டினாங்கன்னா அங்க இருந்த டிபிஐ இருந்திருப்பாங்கல்ல, முன்னாடி டிபிஐ தலித் பேந்தர்ஸ் ஆஃப் இந்தியான்னு ஒரு அமைப்பு இருந்துச்சுல, அம்பேத்கருடைய அமைப்பு. அந்த அமைப்புல இருந்தவங்களை விலைக்கு வாங்கி வாடகைக்கு எடுத்து அவங்க மூலமா தான் மாயாவதி ஆட்சியில முத தலித்துன்னு சொல்லிக்கிறவங்க வச்சு இஸ்லாமியர்களுக்கு எதிரான வெறுப்பே விதைச்சது சோக்கால் தலித் ஆக்டிவிஸ்ட் வச்சுதான். நம்மவர்களை இன்க்ளூசிவ் பாலிடிக்ஸ் திராவிடர்களும் திராவிட முன்னேற்றியரும் பட்டியலின திராவிடர்கள் எல்லாருமே ஒண்ணுன்னு இன்க்ளூசிவ் பாலிடிக்ஸ் 70 வருஷமா பண்ண ட்ரை பண்ணிட்டு இருந்தா, இன்னைக்கு வந்து என்ன பண்றாங்க, ஏன்னா நம்ம சொந்தங்களை நம்மள்ட்ட இருந்து பிரிச்சு எடுத்துட்டு போய் அவங்க மூலமாவே வெறுப்பை விதைக்க சொல்லி, அதுவும் யார் மூலமா, அவங்க கட்சியில இருக்கிற எம்எல்ஏட்டே வெறுப்பை வச்சு இப்ப என்ன பண்ணுவாங்க, அதுக்கு ரியாக்டிவா இருக்கிற இஸ்லாமிய சகோதரர்கள் ஐயோ நம்ம சகோதரர் ஒருத்தருக்கு இதாகுதுன்னு சொல்லி அவங்க ரியாக்டிவா செயல்பட்டா இஸ்லாமியர்கள்லாம் ஜாதி வெறியர்கள் சொல்லி பட்டைய கட்டுறது. இதைத்தான் பண்ணாங்க யூபியில. இத திரும்ப வச்சு பண்றாங்க. நல்லா பாருங்க, திருமாவர்கள் தமிழ் தேசிய மாநாட்டுன்னு போறாரு, அதுக்கு முன்னாடி ஆலூர் ஷானவாஸ் அந்த கட்சியில ஓரம் கட்டப்படுறாரு. தொடர்ந்து மைனாரிட்டிகள் மீது வன்மம் கொட்டப்படுது, வன்மம் விதைக்கப்படுது. இவங்க எதுவுமே சரியில்லை. இவங்க திராவிடத்தையும் அம்பேத்கரியத்தையும் எதிரெதிரா நிப்பாடதான் ட்ரை பண்ணிருக்காங்க. இவங்க கேட்கறது, இப்ப நான் சொன்னேன் இல்லைங்களா, அம்பேத்கர் வந்து கான்ட்ரிபியூஷனை நெகேட் பண்ண முடியாது, ஆனா அம்பேத்கர் மட்டும் அதை சொல்லல அப்படின்னு இல்ல. இவங்க இதுக்கு அடுத்து என்ன தெரியுமா பேச ஆரம்பிப்பாங்க, நான் இதையும் சேர்த்து சொல்லிடுறேன். அதாவது பெரியார் வந்து சட்டத்தை எரிச்சாருங்க, அதாவது கான்ஸ்டிடியூஷன் எரிச்சாரு. ஏன் எரிச்சாருன்னா, பெரியாருக்கு வந்து ஒரு 3 சரத்து பிரச்சனையா இருந்துச்சு. அதாவது என்ன சரத்து அப்படின்னா, ஆர்டிகிள் 25 அப்புறம் 26 என்ன ரெண்டும் ஆர்கியூ பண்ணுது அப்படின்னா, மத ரீதியான சடங்குகளுக்கு அது வந்து என்ன பண்ணுதுன்னா அலோ பண்ணுது. அது எப்படி வந்து ஒரு மதசார்பற்ற அரசு, மதசார்பற்ற கான்ஸ்டிடியூஷன் வந்து எப்படி மதங்களோட ரைட்ஸை பிரிசர்வ் பண்ணலாம் அப்படின்னு கெடு கொடுத்து சட்டம் தெரிச்சாரு பெரியார். அந்த சட்டம் யார் எழுதுனதுன்னா அம்பேத்கர் எழுதுனதுதான். ஏன் சட்டம் தெரிச்சாருன்னா அவர் சொன்ன காரணம் என்னன்னா, அது சாதியத்தை காப்பாத்துது, ரிலீஜியஸ் பிராக்டிஸ் சொல்லி சட்டம் வந்து சாதியை காப்பாத்துது, கான்ஸ்டிடியூஷன் சாதியை காப்பாற்ற கூடாது, நான் எரிப்பண்ணான்னு கெடு கொடுத்து எரிச்சாரு. இப்ப அவங்க இதை எடுத்துட்டு வந்து அம்பேத்கர் எழுதின சட்டம் தெரிச்சாரு பெரியாரு அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த சங்கிகள் எடுத்துட்டு போய் எப்படி பரப்பாங்கன்னா, அம்பேத்கர் வந்து சட்டத்தை, அதாவது கான்ஸ்டிடியூஷன் எழுதுறது மூலமா சாதியவே அம்பேத்கர் தான் காப்பாற்றணும்னு நினைச்சாரு, இங்க சாதி வந்து ரொம்ப சுவையா இருக்கு அப்படின்னு சொல்லி சங்கிங்க பரப்பாங்க. அதுக்கு முந்தின விதத்தை இவங்க இந்த சோ கால்டு தலித்ஸ் சொல்லிக்கிறாங்கல்ல, இந்த சாதி வெறியர்கள், தலித் என்று தங்களை கிளைம் பண்ணிக்கொள்ளும் சாதி வெறியர்கள் எடுத்து பரப்பாங்க. இதுதான் நான் சந்தேகப்படுறேன். சந்தேகம் பண்ண கன்ஃபார்மா சொல்றேன், இவங்களோட வேலை திட்டம் இதான். இதைத்தான் யூபியில பண்ணாங்க, இதைத்தான் பீகார்ல பண்ணாங்க, இதைத்தான் தமிழ்நாட்டிலே பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. திரும்ப வேலை போயிட்டாரு, சத்தியமா சொல்றேன், திரும்ப வேலை போயிட்டாரு. ஏன்னா இவர் திரும்ப தமிழ் தேசியம் போறாரு, திராவிடத்தை வந்து புறந்தள்ளுறாரு, இக்னோர் பண்றாரு. அது மட்டும் இல்ல, அவங்க கட்சியில இஸ்லாமிய வெறுப்பு நடக்குது, அதையும் இக்னோர் பண்றாரு. அப்ப என்னன்னா ஒதுங்கி நின்னுக்கிறாரு, நீங்க அடிச்சுக்கங்கன்ற. இது பச்சை அயோக்கியத்தனம். திரும்பவும் சொல்றேன், அப்பானே சொல்றேன், அப்பா எங்க எல்லாரும் நீங்க தான் அப்பா திரு MKS அவர்களே, முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களே, நீங்க திரும்ப நம்பாதீங்க, தயவு செஞ்சு நம்பாதீங்க. அவர் அரசியல் நம்ம எடுத்து பாத்துக்கோம். அவர் ரொம்ப நல்லவராகவே இருந்துட்டு போறாரு, உத்தமராகவே இருந்துட்டு போறாரு, ரொம்ப சத்தியமானவே இருந்துட்டு போறாரு. அவரை நம்பாதீங்க. அவங்க கட்சியில இருக்கவங்க எல்லாரும் மைனாரிட்டி வெறுப்பை பரப்ப ஆரம்பிச்சிட்டாங்க, குறிப்பா சொன்ன இஸ்லாமியர்கள் வெறுப்பை பரப்ப ஆரம்பிச்சிட்டாங்க. அது மட்டும் இல்லாம அவங்க தமிழ் தேசியம்னு கடைய போடுறாங்க. இது தப்பா இருக்கு. நீங்க தமிழ் தேசியத்துக்கு எதிரானவங்க யாரும் கிடையாது. தமிழ் தேசியம்னா என்னன்ற புரிதலை எவனுக்குமே இல்லையே. அண்ணா சொன்னார்ல, மத்தியில் கூட்டாட்சி, மாநில தேசியாட்சி, இதை தாண்டி ஏதாவது தமிழ் தேசியம் இருக்கா தெரியல. அன்னைக்கே தமிழ் தேசியம் வந்துருச்சு. அதுக்கு யாராவது அண்ணாவின் மாபெரும் தமிழ் கனவு சமஸ் கூட புக்கு போட்டாரு, அதை யாராவது எடுத்து பேசுறாங்க பண்ணாங்க. இவங்க தலைவர்கள் பேரை சொல்லி அம்பேத்கரை முன்னிறுத்தி இவங்க பேசுறது சாதி வெறி. இப்ப நான் முன்னாடி ஒரு பாயிண்ட் சொன்னேன் இல்லையா, அம்பேத்கர் வந்து சட்ட சாதியை காப்பாத்தினாரு, சங்கிகள் பேசுவாங்கன்னு. அதுக்கு இவங்க அடி போடுறாங்க. இவங்க அடி போட்டுக்கிட்டு இருக்காங்க. இவங்க அடி போட்டு இந்த நரேஷனை கொண்டு போய் சங்கிட்ட கொடுப்பாங்க. இவங்க விலை போயிட்டாங்க. இவங்க நம்பாதீங்க. இனிமேல இவங்க நம்பி பிரயோஜனமும் இல்லை. இவங்க அரசியல் தான் முக்கியம். இவங்க அரசியல் முக்கியம். அந்த அரசியல் நம்மளே கொண்டு போவோமே. திராவிடத்தை தலித்தியத்தை உள்ளடக்கியதான திராவிடமே. நமக்குலாம் சித்தாந்த தெளிவா இல்ல நமக்குலாம் சித்தாந்த புரிதலா? இவங்க நம்ம ஏமாத்துறாங்க, மக்களை ஏமாத்திட்டு இருக்காங்க. பார்த்து கேர்ஃபுல்லா இருந்துக்கணும். ஐயா உதயபுட்சரையா, இப்ப இருக்கிற பொலிட்டிக்கல் சிச்சுவேஷன்ல திராவிட முன்னேற்ற கழகமே உங்களை நம்பித்தான் இருக்கு. ஏன்னா இவங்கள வெளியில வச்சு ஒண்ணுமே பண்ண முடியாது. நம்மள்ட்ட இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பில்ட் பண்ண நாளாகும், பரவாயில்ல நாளாகுன்ற புரிதல் எனக்கு இருக்கு. நீங்க பில்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டீங்க, நீங்க வேலை பார்த்துட்டு இருக்கோம் எல்லாரும், ஓகே ரைட்டு. ஆனா தயவு செஞ்சு சட்டமன்றத்துல இவங்கள விட்டுறாதீங்க. சட்டமன்றத்துல வச்சு முடிஞ்ச அளவு உரிச்சிருங்க. லாட்ரி ஃபேமிலி வந்து இந்தியாவில இருக்க எல்லா ஆன்டி பிஜேபி பார்ட்டிஸ்க்கும் ஃபண்டு கொடுத்து ஐபேக் வச்சு டேட்டா திருட்டாங்க இல்லையா, அதெல்லாம் நாங்க கொடுத்தோம். அதெல்லாம் நாங்கள் ஆல்ரெடி வெளியில போட்டிருந்தோம். இதெல்லாம் பார்த்து சொல்றாங்களா எங்களுக்கு தெரியல. பரவாயில்ல, போயிட்டு போகுது. உங்களை மட்டும் நம்பிதான் இந்த ஒட்டுமொத்த திராவிட இயக்கமே இருக்கு. நீங்க அவங்கள சட்டசபையில விட்டுறாதீங்க, விட்டு உரிச்சு எடுத்துருங்க. தயவு செஞ்சு சொல்றேன், உங்களுக்கு இது பழக்கம் ஆல்ரெடி இருக்கு. திரும்ப வந்து பிரஸ்ஸை பார்க்கும்போது என்னைய மாதிரி எல்லாம் சொன்ன யாரும் கேட்க மாட்டாங்க. பிரஸ்ஸை நீங்க பார்க்கும்போது பக்கற்ற முதலமைச்சர்,
பிரஸ்ஸ சந்திக்க தைரியம் இல்லாத முதலமைச்சர், திராணி இல்லாத முதலமைச்சர், சப்ஸ்டியூட் முதலமைச்சர்னு சொல்லுங்க, துப்பு முதலமைச்சர்னு சொல்லுங்க. இந்த வார்த்தையை காயின் பண்ணுங்க. ஏன்னா இங்க ஒரிஜினல் முதலமைச்சர் ஆதவ அர்ஜுன் தான். முதல் போட்ட அமைச்சர் தான் இங்க முதலமைச்சர். இங்க முதலமைச்சர் இருக்கிறவர் அப்படியே உட்கார்ந்துகிட்டு இருக்கிறாருல, என்னத்தையோ சாப்பிட்டு வந்திருக்காரு, பொங்கலுங்கள் சாப்பிட்டு வந்திருப்பாரு போல நல்ல தூக்கத்துல. இப்படியே உட்கார்ந்துட்டு இருக்கிற மனுஷன் முதலமைச்சர் கிடையாது. அவர் முதலமைச்சருக்கு டூப் போட்டு உட்கார்ந்துருக்காரு, சப்ஸ்டியூட். அந்த ஆள முதலமைச்சர் நம்புனீங்கன்னா பரவாயில்ல, அப்படி இருந்தாலும் அந்த ஆளே குற்றம் சாடுங்க. பத்திரிகையை சந்திக்க தைரியமற்ற முதலமைச்சர், பக்கற்ற முதலமைச்சர், பத்திரிகையை பார்த்து பயப்படுற முதலமைச்சர் சொல்லிக்கிட்டே இருங்க திரும்ப திரும்ப. அவர் வேலையெல்லாம் பார்க்க 5 நிமிஷம் பத்திரிகையை பார்த்தா என்னவா பிறந்த போயிடுறாரு. இதை திரும்ப திரும்ப டேர்ம் பண்ணுங்க. நீங்க மட்டும்தான் அதை டேர்ம் பண்ண முடியும். நீங்க மட்டும்தான் எங்க எதிர்காலம். உங்களை நம்பித்தான் திராவிட இயக்கமே இருக்கு. நீங்க பிரஷர் ஏத்திக்காதீங்க. உங்க பின்னாடி நாங்க கோடிக்கணக்கான பேர் இருக்கோம். அடுத்து கண்டிப்பா திராவிட இயக்க வரலாறு நான் சொன்னேன். அந்த சட்டசபையில தனிநபர் தீர்மானம் 2 கொண்டு வரணும்னு நான் கோரிக்கிறேன். அந்த தனிநபர் தீர்மானம் என்னன்னா 2யுமே அவை குறிப்பை விட்டு நீக்கணும். என்னன்னா அது ஒண்ணு அந்த மாணவர் இருக்கார் இல்லையா, அந்த மாணவரோட ஃபீஸ் ஸ்ட்ரக்சரை சொன்னது அந்த மாணவரோட மாண்பு சிதைக்குது, அவரோட சுயமரியாதை இழுக்காக்குது, அவர் சுயமரியாதை கேள்விக்குது. அதை தயவு செஞ்சு சட்டசபை அவை குறிப்புல இருந்து நீக்க சொல்லி ஒரு தனிநபர் தீர்மானம் கொண்டு வாங்க. 2வது அம்பேத்கர், அதாவது அவர் சொன்னப்ப திராவிட இயக்கங்கள் கொண்டு வந்ததுதான் இருந்தாலும் அப்படின்னு சொன்னார்கள். அந்த இருந்தாலும்ன்ற வார்த்தை எடுக்கணும். அப்படி இல்லைன்னா திராவிட இயக்கங்களுக்கும் யூனிவர்சல் அடல்ட் பிரான்சைஸ் கொண்டு வந்ததுல பங்கு இருக்குன்றத அவர் ஏத்துக்கணும். இங்க அம்பேத்கரியத்தையும் திராவிடத்தையும் திரும்ப திரும்ப பிரிக்க விட்டுறவே கூடாது. இத தனிநபர் தீர்மானத்தை கொண்டு வர சொல்லுங்க. அப்படி இது இன்னைக்கு அது தோத்தாலும் பரவாயில்ல, அந்த தனிநபர் தீர்மானம் தோத்தாலும் பரவாயில்ல, வரலாற்றுல நம்ம பதிவு பண்ணணும்ன்றது இருக்கணும். தனிநபர் தீர்மானம் கொண்டு வந்து தோக்குறோம் அப்படின்னு இருந்துட்டு போகுது, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனா வரலாறு கரெக்டா பேசும். அதுக்காக இந்த வேலையை செய்யுங்க. அடுத்து கடைசியில எங்கள் திராவிட பேரரசர் திரு MKS அவர்களுக்கு என்னோட கோரிக்கை, ஐயா ஊர் உலகமே சொல்றாங்க இந்த ஒன்னத்துக்கு ஆகாத இந்த டம்மி முதலமைச்சர், பிரஷ சந்திக்க தைரியம் இல்லாத இந்த முதலமைச்சரை நேஷனல் ஃபேஸா, அதாவது PM ப்ரொமோட் பண்றாங்க அப்படின்னு சொல்றாங்க. உங்களோட சுத்தி இருக்கிறவங்க என்ன சொல்றாங்கன்னு எனக்கு தெரியாது. சத்தியமா சொல்றேன், இதான் உண்மை. இப்ப இந்த 2 வீடியோ போடுறேன், அதை பாத்துருவாங்க. We are there. Don't think that you are alone. The entire country is standing behind you. When Tamil Nadu rises, India rises. When Tamil Nadu chooses justice, India moves closer to its soul. And he is one voice, a strong voice against Narendra Modi in the central government. He knows that no matter what he does, he cannot control the current chief minister of Tamil Nadu, Mr. Stalin. He's a parrot. So do you think all these people can attack Narendra Modi in the parliament and in the Indian politics? Do you think so? Yes, yes. If the India bloc, if the India bloc is consolidated, and I think the best man to consolidate it is M.K. Stalin. Why? Because when Kamaraj was asked to become the Prime Minister of India in succession to Jawaharlal Nehru, he had one sentence to say to everybody who asked him. He said, no English, no Hindi, out. So M.K. Stalin is the same position. So Rahul Gandhi can become the Prime Minister of India provided there is somebody to spend all his time consolidating the India bloc. And the one person who has been raising issues and not slogans. He has never said Soot Boot Sarkar. He has never said Chaukidar Chor hai. He has never said Vote Chor Gaddi Chor. What Stalin has done over the past 1 year is to raise every single point that is relevant to federalism in India. And therefore, I believe he is the best person to become chairman of the India bloc, and he has the great virtue that he won't stand in the way of Rahul Gandhi becoming the Prime Minister. இந்த நேஷனல் ஃபேஸ் இதுக்கு முன்னாடி தமிழ்நாட்டில் இருந்த எந்த தலைவருக்கும் கிடைக்கல. 2029 தேர்தல்லாம்
நமக்கான தேர்தல், இன்னும் சொல்ல போனா உங்களுக்கான தேர்தல் 2029 தேர்தல் தான். 2029 தேர்தல்ல இந்த தேசத்தை இந்த தேசத்தை காக்க நீங்க ஒரு தேச முகம் எடுத்தே ஆகணும். இந்த ஆள் எதுக்கு இவங்க நேஷனல் ஃபேஸா ப்ரொமோட் பண்ணிட்டு இருக்காங்கன்னா, ஒரு ஃப்ளூக்ல ஜெயிச்சிட்டான்னு ஊரா பேசுவாங்க. உங்களை தோக்கடிச்சிட்டா, ஒரு நேஷனல் ஃபேஸை தோக்கடிச்சிட்டா, நான் கரெக்டா தான்டா தோக்கடிச்சிருக்கேன், நான் ஒன்னும் ஃப்ளூக்ல தோக்கடிக்கல அப்படின்னு எப்ப நம்புவாங்கன்னா, இந்த ஆளுக்கு ஒரு நேஷனல் ஃபேஸ் கொடுத்தாதான் நம்புவாங்க. உங்களுக்கு ஒரு நேஷனல் ஃபேஸ் கொடுத்ததுக்கே பின்னாடி குத்தி உங்க தம்பியான பப்பு வந்து உங்களை தோக்கடிச்சுட்டாப்ல. இந்த ஆளுக்கு நேஷனல் ஃபேஸ் கொடுத்தா, நேத்து நேரம் கட்சி ஆரம்பிச்சு ஒன்னும் அரசியல் தெரியாத ஆளுக்கு நேஷனல் ஃபேஸ் கொடுத்தா பப்பு விடுவாப்லையா? இல்ல பப்புவை கண்ட்ரோல் வச்சிருக்க விஏஎஃப் தான் விடுமா? இல்ல ரெண்டு பேருக்கும் தரகு வேலை பார்த்துக்கிட்டு இருக்கிற திரு பிரவீன் சக்கரவர்த்தி தான் விட்டுருவாரா? அப்படிலாம் விட மாட்டாங்க. எழுதி தரேன், நீங்க தான் நேஷனல் ஃபேஸ். உங்களை பார்த்து அவங்க பயந்து தான் உங்களை இந்த தடவை ஏமாத்தி முதுகுல ஊத்தி தோக்கடிச்சிருக்காங்க. தயவு செஞ்சு இதுக்கான வேலையை நம்ம ஆயத்த பணியை செஞ்சே ஆகணும். இது என்னோட முதல் கோரிக்கை. ரெண்டாவது, என்னோட கேள்வி ஒண்ணு இருக்கு. நீங்க இந்திய மக்களுக்கு ஒரு சத்தியம் பண்ணி கொடுத்துருக்கீங்க. நான் வந்து இப்ப கழக உடன்பிறப்பா பேசல, நான் வந்து ஒரு திராவிட இயக்க மாணவனா பேசல, நான் ஒரு ப்ரொஃபஸரா பேசல, நான் வந்து உங்களோட மகனா கூட நான் பேசல. நான் பேசுறது இந்திய குடிமகனா நீங்க எங்களுக்கு ஒரு சத்தியம் பண்ணி கொடுத்துருக்கீங்க. என்ன சத்தியம் பண்ணி கொடுத்துருக்கீங்கன்னா, இந்த வீடியோ பாருங்க. I am planning to launch an All India Federation for Social Justice soon. Leaders of depressed classes from all states, those truly concerned about social justice, would be part of it. This federation will provide prompt suggestions for all states. இப்ப இதுல சத்தியம் பண்ணி கொடுத்த மாதிரி சோசியல் ஜஸ்டிஸ் ஃபெடரேஷனை நீங்க திமுக தலைவரா தான் சத்தியம் பண்ணி கொடுத்தீங்கன்னு நான் நம்புறேன். ஏன்னா இது நீங்க முதலமைச்சரா நீங்க பேசல, நீங்க அன்னைக்கு அட்ரஸ் பண்ணப்ப திமுக தலைவராக தான் அட்ரஸ் பண்ணீங்க. இந்திய மக்களுக்கு நீங்க பண்ணி கொடுத்த சத்தியம் அது. இந்த சத்தியத்தை அப்ப நிறைவேற்றுவீங்க. இதுதான் நம்மளோட அரசியல். நம்ம பாஜக எதிர்த்து சண்டை போடுவோம். இவங்க பாஜக, RSS, இந்துத்துவா, இந்த சனாதனத்தை எதிர்த்து சண்டை போடுறதா நம்ம வேலை. இந்தியா முழுக்க இருக்கிற திராவிட மக்களுக்கு என்னைக்கு நீங்க பண்ணி கொடுத்த சத்தியத்தை நிறைவேற்ற போறீங்க? எப்ப எங்களுக்கு ரிசர்வேஷனை குறைஞ்சபட்சம் இப்ப 50 இருக்கு, அட்லீஸ்ட் குறைஞ்சது 75 வேணும், இதை எப்ப எங்களுக்கு வாங்கி கொடுக்க போறீங்க? இதை உங்களை விட்டா வேற யாருமே வாங்கி கொடுக்க முடியாது அப்படின்ற கோரிக்கையை வச்சு முடிச்சுக்கிறேன். நன்றி, வணக்கம்.